ருத்ரா அவன் பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மாயா வந்து பாரில் பண்ண விஷயம்லாம் ஞாபகம் வந்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ரிஷியும் மாயாவோட ஃபேஸை வரைஞ்சிட்டு அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா வந்து ரிஷியோட காலை பார்த்துட்டு எப்படி ஒரே நேரத்தில் 2 பசங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து வரும், இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் மாயா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ருத்ரா கால் பண்ணுறான். ஆனால் மாயா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் கண்டினியூஸாக கால் பண்ணிவிட்டு அடுத்து மெசேஜே பண்ணிடுறான். இப்படி உங்கள் கூட நான் பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். மாயாவும் ரிப்ளை பண்ணுறான். ஆனால் அது ரிஷிக்கு பண்ணுறான். இப்படி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மாயா ரிஷிக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இடத்த சொல்லவே இல்லை. மாயா இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வெயிட்டர் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு பதில் ருத்ரா வந்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ மாயா என்னை பற்றி நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி ருத்ரா கிட்ட கேட்குறாங்க. பார்ப்போம் ரிஷியும் ருத்ராவும் எப்படியோ மாயா வலையில மாட்டிக்கிட்டாங்க தான் போல. இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா எல்லாரும் ரெட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம்.